உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்க விற்க பருக தடையே கிடையாது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் தடை கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக இந்த திராவிட ஆட்சியில் அநீதியைத்தான் இழைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமே இந்த கல்லுக்கு விதித்திருக்கிற தடை தான். தமிழ்நாட்டில் 80 லட்சம் விவசாய குடும்பங்கள் இருக்குது, 3 கோடி வாக்குகள் இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் நடைபெற்ற அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்லின் மீதான தடையை நீக்கி அறிவிக்காவிட்டால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடி விவசாயிகளின் ஓட்டுகளும் திமுகவிற்கு அளிக்க மாட்டோம், திமுகவை புறக்கணிப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திமுகவுக்கு தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணிப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்திருப்பது கோரிக்கை அரசியல். எங்கள் வாக்கு எங்களுக்கானது, எங்கள் உரிமையை வழங்காது. எங்களுடைய கல்லான உணவான மதுபானத்தை, அந்த உணவு பானத்தை தடை செய்திருக்கிற திமுக நாங்கள் வாக்களிக்கிறோம். 1/1/1987 அதிலிருந்து மாற்றி திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன. 2 பேருமே தமிழ்நாட்டில் கல் தடைக்கு, விவசாயிகளுக்கு, பணியர்களுக்கு அநீதியை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த முறை இதற்கு திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தடையை நீக்காவிட்டால் இவர்களை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும், விவசாய குடும்பங்களும், 3 கோடி வாக்குகளும் அவர்களை புறக்கணிக்கும். நமது உணவின் உரிமை அப்படின்னு தொடர்ந்து பேசியிருக்கோம். அது செலவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒரு இயல்பான எளிய உணவு. அந்த எளிய உணவை மேடைக்கு வந்து அருந்துமாறு வருகுவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை, மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். உலக அளவில் எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. இன்று தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கள் தடை 38 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள், நேரு காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி, ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கல்லுடைய உற்பத்தி, நுகர்வு 2மே குறைந்து கொண்டிருக்கின்றது. இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு, அயல்நாட்டு மதுக்கள் உற்பத்தி, விற்பனை 3ம் கூடிக்கொண்டே செல்கின்றது. இது குறைக்கப்பட வேண்டும், முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்களே ஒழிய கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை மூடவில்லை, திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது வெற்றியும் கண்டார்கள். முத கொரோனா கேரளாவை தாக்குச்சு, ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. அங்கே மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். இது வரலாறு. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இது புரியவில்லை? ஏன் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கல்லுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள்? வள்ளுவருக்கு பட்டம், வள்ளுவருக்கு வானளாவிய சிலை, ஒவ்வொரு பேருந்திலும் வள்ளுவருடைய குரல் படம், வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு.
உலகத்தோடு ஒட்ட ஓடுகள் பலகட்டும் கல்லார் அறிவினதார். அடுத்து சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கண்ட உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும்